கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா, டிசம்பர் 7, 2025 விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றாரு. இந்த தனுசுல ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 40 நாள் இருக்காரு. அந்த 40 நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல. இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல. அப்ப டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி 16 வரைக்கும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு இருக்காங்க தனுசுல. ஆக இணைஞ்சு இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கதான் போறாங்க. ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க, நாங்க 2 பகுதியா பிரிப்போம். முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது, பிற்பகுதி செவ்வாயும் புதனும் இணைந்து இருக்கும் பொழுது. ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தர போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு செவ்வாய் தனுசு வீட்டுல அமர்ந்திருக்காரு இல்லையா? இந்த தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? சுக தாயார் ஸ்தானம். சுக தாயார் ஸ்தானத்துல செவ்வாய் என்னோட கம்ஃபர்ட் எல்லாம் நல்லாவே அதிகரிக்குதுங்க. எந்த விதமான டவுட்டும் இல்லை. நான் முதல்ல 2 வீலர்ல போயிருந்தேன், இப்போ 4 வீலர்ல போறேன். முதல்ல சாதா கார் வச்சிருந்தேன், இப்போ வந்து பாருங்க ஒரு லக்ஸரியஸ் கார் வச்சிருக்கேன். முதல்ல சிங்கிள் பெட்ரூம் வீடு வச்சிருந்தேன், இப்போ வந்து பாருங்க ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வச்சிருக்கேன். இப்படி ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கொடுத்துருவான், சுக செவ்வாய். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அது அம்மா ஸ்தானமோ அப்படின்றதுனால அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, மனமுட்டம், மன ரீதியான குழப்பங்கள், அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கூட உடனே ப்ராப்பரா அதை வைத்தியம் அப்படின்றத பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேல 4ஆம் வீடு அப்படின்றது மன அமைதியை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்க செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு அமைதியற்ற தன்மை, மன அழுத்தம், குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. 4ஆம் வீடு அசையா சொத்துக்கள் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஆக இதெல்லாம் பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. அதுக்கும் மேல இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மற்றும் 8க்கு அதிபன். இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்குங்க. எனக்கும் என் தம்பிக்கும் பெருசா ஒத்து வரது இல்ல, மனம் முட்ட வருது. பெருசா வந்து பாருங்க சொத்துனால பிரச்சனை வந்துச்சு, அப்படி ஒரு அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி 8ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஹிட் அண்ட் சீக்ரசிஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஹிட் அண்ட் சீக்ரசிஸ் வெளியே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. வரக்கூடாது அப்படின்னு பெரிய லெவல்ல அடமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். அந்த ஹிட் அண்ட் சீக்ரசிஸ் எதுவா இருக்கலாம்? ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருக்கலாம். என்னங்க எப்படி சொல்றீங்க? எங்களுக்குலாம் அப்படி கிடையாதுங்க. இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாங்க. இருக்கிறவங்க பெருசா அவங்க கிட்ட சண்டை பிரச்சனை அமக்கலம் இதெல்லாம் வேண்டாம். எங்க அவங்க மேலதாங்க தப்பு, அவங்க மேல தப்பாவே இருக்கு அப்படின்னா கூட நீங்க விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா வெளியே வர வாய்ப்பு இல்லை. விட்டு கொடுக்கல, நீங்க அவங்க ஒண்ணு பேச நீங்க 2 பேச, இல்ல நீங்க ஒண்ணு பேச அவங்க 20 பேசி என்ன ஆகும் அப்படின்னா உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க கங்கணம் கட்டி நம்மள பழி வாங்குற மாதிரி இருக்கும். அது எதுக்கு ரிஸ்க்? வேணான்னு முடிவு பட்டீங்களான்னு சைலண்டா அவங்கள வந்து கழட்டி விட்டுறதுக்கு பாருங்க. இது புத்திசாலித்தனம். ஆக அமைதியை மெயின்டைன் பண்றீங்க அப்படின் போது நல்லது. இது முற்பகுதி. பிற்பகுதியில வந்து பாருங்க புதன் வந்து இணையறார். புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 10க்கு அதிபன். அவன் தான் உங்க சுயஸ்தானத்துக்கும் அதிபன். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் என்ன பண்றான்? செவ்வாயோட இணையும் போது தொழில்ல ஒரு பெரிய மேன்மை, முன்னேற்றம், என்னோட அறிவு திறன் அதிகமாகுது, என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதிகமாகுது, என்னோட எழுத்து திறன் அதிகமாகுது, என்னோட கிரியேட்டிவிட்டி அதிகமாகுது. இதனால நான் தொழில்ல பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தினேன், பெரிய டாக்டிக்ஸை ஏற்படுத்தினேன், புது விதமான யுக்திகளை கையாண்டி தொழில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு போயிட்டேன். அதனால தொழில் நல்லா டெவலப் ஆகுது. தொழில் நல்லா டெவலப் ஆகுறதுனால வருமானம் நல்லா வருது. வருமானம் நல்லா வரனால என் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் நிறைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர் துறைகள், லா இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களாம் வந்து பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த கல்வி மற்றும் தகவல் துறை நுட்பங்கள்ல இருக்கவங்க, அந்த துறையில இருக்கவங்க எல்லாமும் நல்லா சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கலாம், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும் போதுமானது. ஆக இந்த கன்ஜங்ஷன் முற்பகுதி பிற்பகுதி 2 விதமா சொல்லியிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய காத்து இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை. செவ்வாய் தனிச்சு இருக்கிறது, புதனோட இணைஞ்சி முற்பகுதி பிற்பகுதி, இதுக்கான ஒரு பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம், அதே மாதிரி 2வது திருமணம் யோசிக்கிறோம், குழந்தை பேரு அதை பத்தி யோசிக்கிறோம், ஒரு பிசினஸ பத்தி யோசிக்கிறோம், இல்ல எங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி யோசிக்கிறோம், எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுல ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.
தேங்க்யூ.